அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நபி தோழர்களின் மீதும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளிலே எவ்வளவோ உபதேசங்களை பயான்களை நாம் கேட்குறோம். கேட்கின்ற உபதேசங்கள் பயான்கள் அனைத்தும் நமக்கு முழுமையான அளவிலே பயனளித்திருக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனற்ற கல்வியை விட்டு இறைவா என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறைகளிலே பிரார்த்தனை செய்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. அப்போ உரைகள் பயான்கள் எப்போது நமக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், சொல்லப்படுகின்ற அந்த செய்திகளின் பால் நாம் தேவையுடையவர்களாக இருந்தால், அதன்பால் நாட்டமுடையவர்களாக இருந்தால் தான் நம்முடைய கவனம் அதில் இருக்கும். நாம் இந்த உரைகளின் பால் மார்க்க சொற்பொழிவின் பால் ஒரு மனிதன் தேவையற்றவனாக தன்னை கருதி கொள்கின்றான் என்று சொன்னால், இதை அலட்சியப்படுத்துவான் என்று சொன்னால், ஏதோ மார்க்க சடங்கு சம்பிரதாயங்களுக்காக நான் இங்கு அமர்கின்றேன் என்ற ஒரு அடிப்படையில் ஒருவன் அமர்வான் என்று சொன்னால், எவ்வளவோ பெரிய உயர்ந்த கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் கூட, அது நபிமார்களே சொன்னாலும் கூட, அதை கேட்கக்கூடிய அவர்களுக்கு விளங்காமல் போனது அப்படிங்கிறத நம்ம வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. ஒரு இறை தூதர் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் மிக தெளிவாக அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றார். அதற்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால், நீங்கள் சொல்றதுல பெரும்பாலானதை எங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று சொன்னாங்க. அப்போ ஒருவேளை தூதர் பேசினது விளங்கி கொள்ளாத வகையில் இவர் பேசினாரா என்று பார்த்தா அப்படி இல்லை. மிக தெளிவான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் உள்ளவர்களைத்தான் நல்லா தூதராக அனுப்புவான். அது நம்ம எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அப்ப ஏன் அவங்க சொல்றாங்க, நீங்க பேசுற விஷயத்துல பெரும்பாலும் எங்களுக்கு புரியல என்று அந்த நிராகரித்த மக்கள் சொன்னதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுடைய சிந்தனைகள் கவனங்கள் எல்லாம் வேறு ஒரு விஷயத்துல இருந்தது. அவங்க வேறு ஒரு வாழ்க்கையில மூழ்கி திளைத்திருந்த காரணத்தினால் நபிமார்கள் சொன்ன போது கூட அவர்களுக்கு அது புரியவில்லை. ஒரு நபி தன்னுடைய தகப்பனாகவே இருந்து சொன்ன போது கூட நூஹ் நபியுடைய பிள்ளையால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நபி தன்னுடைய கணவராக இருந்து மற்றவங்க கிட்ட நம்ம பேசுறதுன்ற வேற ஒரு மனைவியின் கணவன் எப்படி இருப்பாங்க? அப்போ ஒரு கணவரே தன்னுடைய நபியாக இருந்து அவர் சொன்ன போது கூட அந்த மனைவிக்கு அது புரியவில்லை. அவன் புரியாமல் போகுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புரிந்து நடக்கிறமா நடக்கலைங்க ரெண்டாவது அந்த டாபிக்குள்ள போகல, புரியவே இல்லை என்று சொன்னால் அதற்கு கவனமின்மை என்பதுதான் ஒரு முக்கியமான காரணம். அப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல உள்வாங்கிறது இருக்குல்ல, கேட்கறது இருக்குல்ல, அந்த கேட்கறதுக்கு காது மட்டும் போதுமான, காது போதாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அவர்களிடத்தில் ஏதேனும் நன்மை உண்டு என அல்லாஹ் அறிந்திருந்தால் அவன் அவர்களை செவியேற்குமாறு செய்திருப்பான். சுப்ஹானல்லாஹ். 8வது அத்தியாயத்துடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உபதேசம் சொல்லப்படும் போது யார் அந்த உபதேசத்தை கேட்கிறாங்களோ அந்த கேட்கிறதே அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறான். நன்மை இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் கேட்க வச்சிருவான். அப்ப நமக்கு அந்த பயான் புரிய மாட்டேங்குது, தெரிய மாதிரி விளங்க மாட்டேங்குது, சம்மந்தம் இல்லாம இருக்குது அப்படி நம்ம ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படுதுன்னா, அப்ப நம்ம கிட்ட அதுல கவனம் இல்லை, அந்த தேடுதல் இல்லை, அதுல நாட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்மால விளங்கி கொள்ள முடிகின்றது. இதெல்லாம் நமக்கு வரலாற்று ரீதியாக உள்ள குர்ஆன் ஹதீஸ்களில் உள்ள விஷயங்களை பார்க்கிறோம். இப்ப இந்த அவையில நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்
என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் ஈடேற்றத்தை தரவல்ல விஷயங்களை பாக்கியமிக்க ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகின்றது என்பதை நாம் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு செவிதாக்கி நாம் கேட்போம் என்று சொன்னால், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மலையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று கூறி என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனை படைத்த இறைவன் மனிதனை வெறுமனே விட்டுவிடாமல் அவன் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் அவனுக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ, எதெல்லாம் அவனுக்கு தேவையாக இருக்குமோ அது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்து செய்து விட்டான். சுவாசிக்க காற்று வேணுமா அதை கொடுக்குறான், பருக நீர் வேணுமா அதை கொடுக்குறான், உண்ண உணவு வேணுமா அதை கொடுக்குறான், இல்லற வாழ்க்கை வேணுமா வாழ்க்கை துணையை கொடுக்கின்றான், பயணிப்பது சிரமமாக இருக்குதா வாகனத்தை கொடுக்குறான். இப்படி அவனுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ, காலில் வந்து முள்ளு குத்துமா செருப்பை கொடுக்குறான், அந்த செருப்புக்கான மெட்டீரியலை கொடுக்குறான். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால் மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்தையுமே இறைவன் செய்து கொடுத்திருக்கின்றான். இதை பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்கின்றான் என்று பார்த்தால், மனிதன் தன்னுடைய தேவையை அவன் விளங்குகின்றான். மனுஷனாலே தேவையுடன் தானே அர்த்தம். அவன் தன்னுடைய தேவையை விளங்கி கொண்டு அந்த தேவையை அடைவதின் பால் அவன் நாட்டமுடையவனாக இருக்கிறான். தேவையும் இருக்குது, அதை அடையும் போது அவனுக்கு ஒரு சுகமும் கிடைக்குது. அப்ப எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கின்றது என்று பார்த்து ஓடுகின்றான். அந்த தேவையை அடையும் போது அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கின்றது. அதை அடைந்தால் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷப்படுறான். ஒரு 10,000 ரூபா ஓடணுங்கிறது எதிர்பார்ப்பு, ஓடிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கிறான். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறான், சாப்பிட்டா சந்தோஷம் அடைகிறான். நல்லா ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறான், வாழ்ந்தா சந்தோஷப்படுறான். இதெல்லாம் கிடைக்கும் போது சந்தோஷம், கிடைக்கலன்னா மகிழ்ச்சி இல்லாமல் துன்பத்தில் மூழ்கிறான். நோய் வந்தால் துன்பம், வியாபாரம் இல்லைன்னா துன்பம், சரியான சோறு கிடைக்கலன்னா கஷ்டம் துன்பம். இது மாதிரி என்ன செய்கிறான்னாக்கா முகம் ஆடி போன நிலையில் ஆகிவிடுகின்றான். இப்படி கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கவில்லை என்று சொன்னால் துன்பம் என்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டே மாறி வரும். அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்காது. வறுமையும் கஷ்டமும் துன்பமாகவே ஒரு வாழ்க்கை இருக்காது. அப்படியே ஹோஹோயின்னு ஒரு வாழ்க்கை என்ன செய்யாது, அப்படி இருக்காது. கலந்து என்ன செய்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே ஒரு கட்டத்தில் செத்தும் போயிடறான், மரணிக்கிறான். இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்குது. கரெக்டு தானே? ஏதாவது தப்பா சொல்கிறோமா, அதை மாற்றிக்கிட்டு எதுவும் பேசுகிறோமா? கரெக்டு தானே? வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மனுஷன். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு பக்கம் இஸ்லாம்னு ஒன்று வருது, வழிகாட்டுதல் இருக்கு, வேதம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தனியாக ஒரு பாட்டு வந்து ஒன்று நிற்கிது. என் வாழ்க்கைக்கு தேவையானதை எது தேவையோ அதை பார்த்து நான் செய்கிறேன், ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், அதை அடையிறேன், அடைஞ்சா சந்தோஷம், அடையலைன்னா துக்கம், இப்படி வாழ்ந்துக்கிட்டே ஒரு கட்டத்தில் செத்து போயிடுறேன். இது என்னுடைய வாழ்க்கைன்னு நினச்சி நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஓட்டத்தில் தனியாக துண்டா அங்கே வந்து இஸ்லாம்னு ஒன்று வருது. வந்து என்ன செய்யுதுன்னா அது சில விஷயங்களை சொல்லுகின்றது. சரி, இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்று கேட்டால், இறைவன் ஒருவன் இருக்கிறான், கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும், தாய் தகப்பனை நல்ல முறையில் பார்க்கணும், முதியோர்களுக்கு உதவி செய்யணும், வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கணும். இப்படியே நிறைய உபதேசங்களை பண்ணுது. இப்போ ஒரு மனிதனாக இருந்து நான் சிந்தித்து பார்க்குறேன், இதெல்லாம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, தெரியாத ஒரு விஷயமா? இஸ்லாம் வந்து திருடலன்னு சொன்னாக்கா தெரியவே தெரியாது, நான் திருடனாவே வாழ்ந்திருப்பேன். இஸ்லாம் வந்து பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்று நல்ல வேலை சொல்லிச்சு, இல்லாட்டி நேரத்துக்கு எங்கள் அம்மாவை நான் நடுத்தருவில் விட்டுருப்பேன், அப்படி ஏதாவது இருக்குதா? ஏன் அப்படி கேட்குறேன்னாக்கா, இஸ்லாம்னு தெரியாதவனே அதனுடைய வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறான். இஸ்லாம்ன்ற வாடையே தெரியாமல், குரான்னா என்னன்னு தெரியாமல், மார்க்கம்னா என்னன்னு தெரியாத ஒரு சமுதாயம் வாழ்கிறாங்கல்ல, அவன் பெற்றவனை பார்க்குறானே, அவன் திருடினா தப்புன்னு, திருடனே திருடுறது தப்புன்னு சொல்கிறானே, குடிகாரனே குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறானே. அப்போ இஸ்லாம் வேற என்ன வந்து சொல்லுது? இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குதே. நல்லதும் செய்கிறேன், மூடு வந்துச்சுன்னா நான் காசை கொடுப்பேன், எனக்கு மர கலந்து போச்சுன்னா, மனுஷன் தானே எல்லாம், என் ஜாதிகாரம் தானே, எல்லா மனிதர்களுமே என்னுடைய எண்ணிலிருந்து வந்தவங்க தானே. சொல்றது புரியுது? ஒரு மனிதனாக இருந்து பேசுகிறேன். அப்போ எனக்கா ஒரு குணம் வந்துச்சுன்னு சொன்னால், ஏழைகளுக்கு நினச்சி ஒரு சட்டியை வச்சுட்டு சோறு போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு மரக்கண்டு போய் மண்டை சூடாகிடுச்சுருவீங்களா, வீடு வீடாக போய் கொள்ளையடிப்பேன். எனக்கேன்னு ஒரு நல்ல ஒரு இறக்கம் சுரந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே அம்மாவை ஆட்டோவில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன்.
எனக்கு மூளை சூடாயிடுச்சுன்னு வைங்களேன், அம்மா காதில் இருக்க கம்மலை எடுத்துகிட்டு போய் சாராய கடையில் வச்சு குடிச்சிடுவேன். எனக்கா ஒரு மூடு வருதுன்னு வைங்களேன், அண்ணன் தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு வாங்கப்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் சோறு போடுவேன். எனக்கா மூளை சூடு ஆகி போயிடுச்சுன்னு சொன்னாக்கா கோர்ட்டில் கேஸ் போட்டு சொத்து தகராறு ஆக்கி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன். நல்லது கெட்டது எனக்கே என்ன ஏற்கனவே எல்லாம் தெரியுதே, கெட்டது செய்வேன், கெட்டது செஞ்சுதான் கெட்டதுன்னு ஒத்துக்குவேன். ஆமாக்க நான் தான் பண்ணேன், திருடினப்பா நான் தான் திருடினேன், இப்போ என்ன தப்புன்னு கேட்பேன். திருடினதும் ஒத்துக்குவேன். ஒத்துக்கிட்டு ஆமா எவன் எனக்கு சோறு போட்டீங்க அதனால திரும்ப காரணத்தை சொல்லுவடைய ஒழிய திருடுறது தப்பு, தர்மம் செய்யறது தான் கரெக்டு, இந்த நல்லது கெட்டது எல்லாம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுது. அப்ப புதுசா இஸ்லாம் இங்க என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன பேசுது, ஹதீஸ்கள்னு லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் சொல்லப்பட்டு அதில் ஃபில்டர் பண்ணி நம்ம சில ஹதீஸ்களை தேர்ந்தெடுத்து சஹீஹான ஹதீஸ்கள் வச்சிருக்கிறோம்ல, அந்த குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுதுனாக்கா இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு சொல்லுது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பத்தி பேசுது. பெரும்பாலும் கரெக்டு தானே சொல்றது? ஏதாவது நமக்கு புரியாத விஷயத்தை பத்தி அங்க ஏதாவது பேசுதா? ஏற்கனவே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த விஷயங்களை பத்தி தான் பெரும்பாலும் பேசுது. இப்ப இதுல என்ன சிறப்பு இருக்கு? என்னங்க சிறப்பு இருக்கு அதுல? ஏதாவது இருக்குதா? இதை சொல்லுவதற்கு மட்டும் வந்திருந்தால் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த சிறப்பும் இல்லைங்க. வேற என்ன இஸ்லாம் சொல்ல வருது அப்படின்னா, ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய, உங்கள் சிந்தனைகளை எல்லாம் ஷார்ப்பு பண்ணி ஒரு புள்ளியில் குவித்து கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கேட்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது இஸ்லாமில் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிரதானமான விஷயம் ஒன்று சொல்ல வருகின்றது. அது என்ன சொல்ல வருதுன்னா, நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி மரணம் வருன்ற வரைக்கும் போனல, அந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுது. இதை சொல்றதுக்கு தான் இஸ்லாம் வந்தது. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வாழ்க்கையில விசாரணை நாள் அது. இங்கே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதை குறித்து விசாரிப்பதற்கான நாள் அது. உயிர் கொடுத்து நீ எழுப்பப்பட்டு விடுவாய். மண்ணோட மண்ணா நீ போயிட மாட்ட. நீ இந்த உலகத்துல இதுதான் வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறல, எதுல போனா எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நீ தேடிக்கொண்டு ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து அந்த சுகத்தை அடைந்தும் அறியாமலும் அதை அடைந்து சிரித்து கொண்டும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து எந்த ஒரு வாழ்க்கையில நீ மண்ணோட மண்ணாக இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்றியோ, இதோட வாழ்க்கை முடியலப்பா, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் குர்ஆன் வந்தது. இதுக்கு தான் தூதர்களும் வந்தாங்க. இந்த ஒரு நாள் இருக்குன்னு எனக்கு முன்னமே சொல்லப்பட்டிருந்தால் நான் அதிகமான நன்மைகளை செய்திருப்பேனே என்று அந்த நாளையில நீ சொல்லிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை உனக்கு இறக்குனேன்னு இதே கருத்துல ஏராளமான வசனங்கள். தூதர்கள் சொல்லியதெல்லாம் என்ன, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கா, மறுமை நாள் ஒன்று இருக்குதுங்க. இதை ரெண்ட சொல்றதுக்கு தான் தூதர்கள் வந்தாங்க. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்றத டீப்பா போய் நீங்க யோசிச்சீங்கன்னா, மறுமை நாள்னு ஒன்று இல்லைன்னா நம்ம அல்லாவை நம்புறதும் ஒன்று தான், நம்பாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இப்போ மறுமை நாள்னு இல்லைங்க, சும்மா நான் ஒரு வெளிப்படையாக பேசுகிறேங்க. மறுமை நாள்னு ஒன்று இல்லை. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேங்க. இப்போ நான் அல்லாவை நம்பினா என்ன, நம்பாட்டினா நான் தான் வாழ்கிறேனே. மனிதனாந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முத்துசாமி வாழ்கிறாரு, டேவிட்டு வாழ்கிறாரு, இறைவனே இல்லைன்னு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நானும் வாழ்ந்துட்டு போகிறேன். மறுமை நாள்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இப்போ இறைவன் அப்படிங்கிற ஒரு தத்துவமே நமக்கு அங்கே தேவைப்படுது. ஏன்னா அங்கே தான் விசாரணை நாள். அப்போ அந்த மறுமை நாள் இருக்கின்றது என்பதை நினைவூட்டுவதற்காக, வார்த்தை கூட நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, நினைவூட்டுவதற்காக. அப்படின்னா ஏற்கனவே தெரியும்னு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்கனவே தெரியும். அதை டீகன்ஃபார்ம் பண்றதுக்காக, தூங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தனை தட்டி எழுப்பி எப்படியே கிளம்புப்பா அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி அந்த ரீஃப்ரெஷ் பண்றதற்காகத்தான் நினைவூட்டக்கூடிய இந்த உபதேசங்கள், இந்த வேதங்கள், இந்த தூதர்கள், லட்சக்கணக்கான தூதர்கள், வசனங்கள், திருக்குரான்கள், அதற்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள், அவர்களுக்கு வேதங்கள், இத்தனை போர்க்களங்கள், இவ்வளவு சண்டைகள், எல்லாத்தையும் வரலாறு முழுகளும் நெடுகிலும் சந்தித்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கை இல்லாம இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நோக்கிய பயணத்திலே நாம் இருக்கின்றோமா?
அதான் கேள்வி. புரிஞ்சுக்கிட்டோம். இது கரெக்டு தானே? இதுக்கு தான் இஸ்லாம் வந்திருக்கு. இல்லாட்டி நமக்கு தான் எல்லாமே தெரியுதே, நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், ஆனால் செய்ய மாட்டாதான் விஷயம். ஏன் செய்ய மாட்டோன்ற கேள்விக்கு தான் அதில் பதில் இருக்கு. பொய் சொல்லக்கூடாது தெரியும், திருடக்கூடாது தெரியும், ஏமாற்றக்கூடாது தெரியும், பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருப்போம். அது அமுலுக்கு வராது. எப்போ அது அமுலுக்கு வரும், எப்போ அது யூஸ் ஆகும்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியமா, செயல்படுத்துறது முக்கியமா? எதுங்க முக்கியம்? செயல்படுத்துறது தான் முக்கியம். செயல்படுத்துவதற்கான கான்செப்ட் எதுக்குள்ள இருக்கு? ஏற்கனவே நமக்கு தெரியுதுல, மனுஷனுக்குன்னு ஒரு மனசாட்சி இறைவன் கொடுத்திருக்கானா இல்லையா? அந்த மனசாட்சியை வைத்துக்கொண்டு அவன் இந்த உலகத்துல இதுதான் நியாயம், இதுதான் சத்தியம், இது அசத்தியம், இது உண்மை, இது பொய், அவன் தான் தீர்ப்பு கொடுக்கறானே, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறானே. எல்லாமே மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நினைவூட்டக்கூடிய வேதம் சொல்லுகின்றது மறுமை நாள் ஒன்று இருக்கு. அது என்னவாக இருக்குது? திருப்பி கவனத்தில் கொண்டு வாங்க, அது விசாரணை நாளாக இருக்கின்றது. இதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து 2 விஷயத்தை பார்த்துட்டோம். மூணாவதாக இந்த விசாரணை நாள் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால், அந்த இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டவர்கள் தான் இங்கே நாம் உட்கார்ந்துருக்கணும். முதல்ல மனிதர்கள் பேசணும். மனிதர்கள் எல்லாரும் வந்துடுவாங்க. அதுலேருந்து ஃபில்டராக இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கோமே, நாம யார் அப்படின்னு சொன்னால், இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டவங்க. ஆமாம், அல்லான்னு ஒருத்தன் இருக்கான், மறுமை நாள்னு ஒன்று இருக்கு, விசாரணை நாள்னு ஒன்று இருக்கு, இந்த உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, இது மரணத்திற்கு பின்னால் மறு உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத தான் நாம் உட்கார்ந்துருக்கோம். சரி, உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்பாடுகளில எதை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்? சகோதரர்களே, உங்களை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நம்முடைய ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எதை குறித்து யோசிக்கணும்? பையன் 12th முடிச்சிட்டாங்க, எந்த காலேஜில் சேர்க்கறது? இன்ஜினியரிங்கில் சேர்க்கலாமா, அதில் பிஇ எடுக்கலாமா, பிடெக் எடுக்கலாமா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்குமா, இல்லை புதுசாக பிஎஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒன்று வந்திருக்கு, அதை படிக்கலாமா, இல்லை ஒருவேளை அட்வொகேட்டாக படிச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு கால் ஒரு கை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை டெவலப் ஆகி நாளைக்கு கம்ப்யூட்டர் உலகமே போயிடுச்சுன்னா கூட வக்கீலாக படிக்க வச்சிட்டோம்னா பழச்சிக்குவான்ல பையன். இல்லைங்க, அது வக்கீல்னா கூட கொஞ்சம் பொய் சொல்லி அது ஏதோ பெரிய பித்தனா பிடிச்ச வேலைங்க. டாக்டருக்கு படிக்க வச்சுருங்க, பேசாமல் எம்பிபிஎஸ் ஆக்கி விட்டுருங்க, பாட்டுக்கு டீசெண்டான தொழிலுங்க. இதை பற்றி நீ பேசி கொண்டிருக்கிறாயா, அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாயா? ஒரு வியாபாரியாக இருந்து நாம் எதை குறித்து பேசி கொண்டிருக்கின்றோம், எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கின்றோம்? அப்படியே பார்க்குறான் ரேக்க, மச்சான் என்னென்ன சரக்குலாம் வித்திருக்கு கொஞ்சம் பாருங்க, தம்பி ஸ்டாக் எடுப்பா கொஞ்சம். இதெல்லாம் சரக்கு இல்லை, ஏந்தே கடை பஜாருக்கு போகிறது, சரக்கு எடுத்துகிட்டு வர்றது. அங்கே பஜாரில் காசு இல்லைன்னு சொன்னால் யார் கடையில் கடன் வைக்கலாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே போவான். எங்கே கடனை கொடுத்து இந்த 10,000 ரூபா கொடுத்துட்டு 20,000 ரூபாய்க்கு சரக்கு எடுக்கலாமா, வாங்கிட்டு வந்த சரக்கு எப்படி பிரித்து போட்டு அடுக்கிறது. 2 பசங்க வரை இன்றைக்கின்னு பார்த்து வரலங்க, டென்ஷனாக இருக்குங்க. சரி, நம்ம தான் இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது, நம்பி 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 பெரிய தலைரோதனையாக இருக்குங்க என்று அந்த கடையை குறித்து யோசித்து கொண்டு சரக்கை ஒருத்தர் அடிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் பையனுடைய காலேஜ் விஷயத்தை பாசிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் நம்ம தாய்மார்கள் போன உடனே தேங்காய் சோறுக்கு என்ன வைக்கிறது, எறா தொக்கு வச்சுட்டுமாங்க, போன வாரிக்கலாம் அது வேணும், வாயு அது செட் ஆகாது, இப்போ பேசாமல் என்ன செய்யணாக்கா கோழிக்கறி ஆக்கிட்டு உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து போட்டேன்னு வையேன், அது ஒரு நல்லா இருக்கும். நைட்டுக்கு அதையே வச்சுக்கலாம் பாரு தோசைக்கு. அது அவங்க பக்கம் உட்காந்து கரண்டியை வச்சுட்டு கிண்டிக்கிட்டே அவங்க வாழ்க்கை பாவம். தோசை கரண்டி, மாவு, இட்லி குண்டான், அடுப்பு கறி, கேஸ் ஸ்டவ்வு, மண்ணெண்ணெய், இதோடைய அவங்க அதுக்கு வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிருதுங்க. ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா இந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் யாருன்ட்டு நாம் சொல்கிறோம்னா, நீலாம் நேர்வழியில் இல்லாதவன், நீலாம் யாரு, உங்களை தான் கேட்குறேன், நீலாம் நேர்வழியிலே தெரியல உனக்கு என்னான்ட்டு. என்னம்மா மறுமை நாள் இருக்கு, நீ நம்பவே இல்லை, நீ பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, அல்லானா யாருன்னு தெரியல, மறுமைனா உனக்கு என்னன்னு தெரியல, நீ நம்ம யார், எனக்கு அதெல்லாம் தெரியும்,
நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இதை பண்ணிகிட்டு இருக்கோம். சிந்தனை ஃபுல்லாக இதில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வயசு பொண்ணை தான் அவன் ஒரு பொண்ணை வச்சுட்டு லவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் எங்கே இருக்க, எங்கே வந்த, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டியா, என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்க. ஆமாம், ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பையனை பார்த்தா அவன் பப்ஜி விளையாடிக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டே இருக்கிறான். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். சாக போகிற கிழமை என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எப்படியாவது என் பொண்ணை நீங்கள் கரையேற்றி விட்ருக்கப்பா, அப்போதான்ப்பா என் ஆத்மா சாந்தி அடைன்னு அவன் சாக போகிறான். இப்போ இந்த பையன்லேருந்து அந்த சாக போகிற கிழமை வரைக்கும் எதை குறித்து இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள்? எல்லாம் இந்த உலக வாழ்க்கை குறித்து. எல்லாமே சும்மா தொழுதுட்டு எங்கே போக போகிறோம்? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்மளாம் பெரிய சாமியார் பெரிய மகான் மாதிரியும் எல்லாம் பாவம் செய்த ஆத்மாக்களை அப்படியே பயன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரே கூட்டம் தான். நம்ம முடிச்சுட்டு எங்கே போக போகிறோன்னா திருப்பி அங்கே போய் உலகத்துக்கு என்ன தேவை? அவரை வேலையை பாருங்கள் பாய். அரை மணி நேரத்துக்கு பயன் பண்ண சொன்னால் நீங்கள் வேறு 1 மணி நேரம் பயன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவரை டக்குன்னு போன கடைக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, நீங்கள் ஆகிற வேலைன்னு ஒன்று. நம்ம இதைத்தான் ஆகிற வேலை, இது ஆகாத வேலைன்னு ஆயிடுது. அப்போ இது ஒரு வேலை இருக்குது. இது என்ன வேலை? இப்போ இது ஆகாத வேலை. ஆகிற வேலையை பார்ப்போன்ட்டு அந்த வேலைக்கு போயிடணும். இது ஆகிற வேலை எது, ஆகாத வேலைங்கிறது எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? உயிர் தொண்டைக்குள்ளே வந்து அடைந்து விடும். கெண்டைக்காலோட பின்னிக்கொள்ளும். மனிதனுடைய பார்வை கூர்மை அடைந்து விடும். நல்லா சொல்லலாம். மனிதனுடைய பார்வை கூர்மை அடைந்து விடும். எல்லாமே தெளிவாயிடும். ஆஹா, இந்த உலக வாழ்க்கை என்னை ஏமாற்றி விட்டதே, ஐயோஹோ இறைவா, ஏமாத்திட்டானே செய்தான், கேடுகட்ட இந்த செய்தான் என்ன இந்த உலக வாழ்க்கையை வச்சு ஏமாத்திட்டானே. புள்ளன்னு ஓடுனே, பொண்டாட்டின்னு ஓடுனே, புருஷனுக்கு கறி வகை ஆக்கி போட்டனே, பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சனே, எந்த கடைக்காக ஓடினேனோ உன்னையுமே காணாமையா அல்லா. எங்கே என் புள்ள, எங்கே என் செல்வம், எங்கே நான் தேடிய படைப்பட்டாளங்கள் எங்கே? அழிக்கப்பட்டு காணல் நீராக வந்து வெறுமனே நிற்கிறான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை. அடே அல்லாஹ் கேட்குறான், ஏண்டா நீ என்னை நம்புன, அவனை விடு, அவன் நம்பாதவன். நீ என்னை நம்புன, அந்த மறுமை நாளையும் நீ நம்புன. என்ன செஞ்சது? யார் ஈமான் கொள்ளாமலும் ஈமான் கொண்டு எந்த அமலும் செய்யாமலும் அந்த நாளையிலே அவர்கள் கொள்ளும் நம்பிக்கை அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. 1000 பயான்ல இதே அமைஞ்சுக்கிற ஜும்மாவில் நின்று நம்மளே பேசியிருக்கிறோங்க. பேசிட்டு நம்ம அந்த பக்கம் போகிறோம், இந்த வாசல் வழியாக போனால் நம்ம அந்த வாசல் வழியாக போயிடும். யார் பார்க்குறது அந்த காரியத்தை? அதுக்கான வாழ்க்கைக்காக நான் ஒரு தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்குதே. இந்த வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கையிலே உண்மைப்படுத்துவதற்கான உள்ள வாழ்க்கை தாங்க இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒன்று இருக்குன்றதுக்கான நான் உண்மைப்படுத்துவதற்கான வாழ்க்கை தான் இது. ஏற்றுக்கொண்டேன், சாட்சி சொல்லுகின்றேன் என்பதற்கான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இது வாழ்க்கையே கிடையாது, கொடுக்கப்பட்டது, தற்காலிகமானது, அற்ப சுகத்தை அளிக்க வல்லது. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படியாப்பட்டது சொல்றான். சுகம் இருக்குடா, சுகம் இல்லைன்னு சொல்ல, சுகம் இல்லைன்னா நம்ம நிராகரிச்சிருவோம். அல்லாஹ் சொல்றான் சுகம் இருக்கு, அற்ப சுகத்தை தர வல்லது. அந்த அற்ப சுகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தன் மரணிப்பான் என்று சொன்னால் இந்த ஈமானுக்கு என்னதான் மதிப்பு? நான் நம்பிக்கை கொண்டதுக்கு என்னதான் மதிப்பு? அற்பமான உலக வாழ்க்கைக்கே உன் மூளையை இந்த கசுக்கிறியே, நியாயம் ஒத்துக்கிறேன், தேவைதான். ஏன்னா நானும் போய் சோறு தான் தின்ன போகிறேன் பாருங்க, நானும் கடையில் தான் உட்கார போகிறேன், நானும் என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு தான் ஓட போகிறேன். ஏன்னா இந்த வாழ்க்கையை நான் வாழணும் தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. இந்த வாழ்க்கையை மறுத்து விட்டு நீ எல்லாத்தையும் கலைந்து விட்டு நீ அம்மனமாக ஓடிவிடு என்று நாம் சொல்லவில்லை. இந்த வாழ்க்கை இருக்கு என்று இதற்கென்று ஒரு மரியாதை கொடுத்து நீ வாழுகின்றாயே, அந்த வாழ்க்கைக்கு யார் வாழ்வது? அந்த வாழ்க்கை ஒன்று இருக்குதா இல்லையா? நான் திருப்பி கேட்குறேங்க அந்த கேள்வியை. இல்லை நான் தான் ஏதாவது பைத்தியம் மாதிரி வளர்றேன்னா, இல்லை அது உண்மையில் இருக்குதா? இருக்குல்ல, இருக்குன்னா அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதுக்கான அடையாளங்கள் என்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை ஒருவன் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அவன் கொண்ட ஈமானால் எந்த பயனும் இல்லை என்பதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.
வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஷைத்தான் இந்த வாழ்க்கையை குறித்து இதை அழகாக்கி காட்டுகின்றான், வசியப்படுத்துகின்றான், கவர்ச்சியாக ஆக்கி காட்டுகின்றான். அந்த கவர்ச்சியிலும் அந்த வனப்பிலும் ஈர்க்கப்பட்டு விட்ட ஒரு அடியான் எந்த இறை நம்பிக்கையை அவனாக யோசித்து பார்த்து சிந்தித்து 1000 பயான்களை கேட்டு அவன் ஒன்றை புரிந்து கொண்டானோ அதை மறக்கடிக்க செய்துவிட்டு, அதை பொய்யாக ஆக்கிவிட்டு இதை மெய்யாக காட்டுகின்ற வேலையை ஷைத்தான் சிறப்பாக செய்து விட்டான். ஷைத்தான் என்ன செய்கிறான்? ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எதை நம்பணுமோ அந்த நம்பிக்கை வாழ்க்கையை அப்படியே டல்லாக்கிட்டான். இந்த கண்ணாடியில் பிளர் போட்டிருக்காங்கல்ல, கொஞ்சம் அப்படியே திரும்பி அந்த ஜன்னலை பாருங்களேன். ஜன்னலை பாருங்கள் சும்மா. அதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரியாது, பின்னாடி ஆனால் இருக்குது ஏதோ, ஆனால் இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியல என்னன்னா அந்த கண்ணாடி வந்து பிளர் ஆகிடுச்சு. இப்போ ஏதோ வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு, தெரியல இங்கேருந்து அங்கே பார்த்தா. அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு இடையில ஷைத்தான் என்ன செஞ்சுட்டானாக்கா அதை அப்படியே பிளர் ஆக்கிட்டான், அப்படி மங்கலா ஆக்கிட்டான். இப்போ எனக்கு சரியாக தெரிய மாட்டேது. இது பளிச்சுன்னு தெரியுது. எது பளிச்சுன்னு தெரியுது? கடையில் இருக்க செருப்பு பளிச்சுன்னு தெரியுது, காசு பணம் கல்லால் வந்து விழுவுறது பளிச்சுன்னு தெரியுது, பேடிஎம்ல வந்தது தெரியுது, ஜிபேல வந்தது தெரியுது, புள்ள அழுவுறது தெரியுது, கஷ்டப்படுறது தெரியுது, ஓடுறது தெரியுது, ஓடியாடுறது தெரியுது. இந்த வாழ்க்கை என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதுதான் ஷைத்தான் செய்த சதி. இஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, இதுதான்டா அழிஞ்சு போயிடும், இதுதான் மாயமானது, இது உன்னை விட்டு போயிடும், இது அது நிலையானது. அப்ப அதுக்காக ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடு என்று இஸ்லாம் வந்து சொல்லுகின்றது. அது ஒன்று சொல்றதுக்கு தான் வந்து, மீதிலாம் ஏற்கனவே தெரியும் சொல்லியாச்சே, ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்க. அதை ரீஃப்ரெஷ் பண்ணி விடு. அதனால தான் நம்ம ஏற்றுக்கிறோம், திருப்பி திருப்பி சொல்கிறோம். எதனால் ஏற்றுக்கிறோம் தெரியுமா? இஸ்லாம் சொல்வதை நம்முடைய ஆன்மா ஏற்கனவே அறிந்த ஒன்று. இந்த ஆன்மாவும் அந்த ரூஹுல் அது ஒரு ஆன்மா, குரான் என்பது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆன்மா எல்லாமே கரெக்டாக ஏற்றுக்கிறதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம இல்லாட்டி ஏற்றுக்குவோமா? இந்த ஆன்மா அந்த குரான் சொல்லக்கூடாது அப்படியே என்ன செய்யுது, சேர்த்து லைக்குது. ஆமாம் கரெக்டு, உண்மை உண்மை உண்மைன்னு போகிறோமா இல்லையா? இந்த உண்மையெல்லாம் மறக்கடிக்க செய்யக்கூடிய வேலையை இந்த உலகத்துடைய மனப்பை கொண்டு ஷைத்தான் காட்டி நம்மை மயக்கி விடுகின்ற, டைவர்ட் பண்ணிடுறான். அவன் நிராகரித்தவன், நம்ம டைவர்ட் ஆனவர்கள். நான் டைவர்ட் ஆகலப்பா, நான் கரெக்டாக இருக்கேன்னா அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. எங்களை பற்றி தான் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ என்ன தான் போய் செய்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி என் பையனுக்கு காலேஜுக்கு தான் போய் சீட்டு பார்த்துட்டு இருந்தேன், ஜும்மா முடிச்சுட்டு போகலான்னு இருந்தேன். இப்போ போக வேணாமா, கடை திறக்க போகலாமா வேணாமா, என்ன செய்கிறது அப்படின்னா, இஸ்லாம் அதுக்கெல்லாம் என்ன செய்யுதுனாங்க பாருங்கள், அந்த மறுமைக்காக அது செய்யும் தான் சொல்லுது, செய்ய வேணாம்னு சொல்லவே இல்லையே. உன் விருப்பத்துக்காக ஹேன்னு ஓடுவல்ல, அதுக்குள்ளே நீ இருப்ப. நம்ம அவான்னு ஓடுவான் தெரியுமா? அவனா படிக்க வைப்பான், புள்ள படிக்கலாம், பிள்ளை போட்டு அடிப்பான், மாட்டை அடிக்கிற மச்சு, உனக்காகத்தாண்டா என் ரத்தத்தெல்லாம் சிந்தின, காசெல்லாம் கொட்டின நாயே, படிக்க மாட்டேங்கிறேடா அப்படின்னு போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்னன்னா அதுக்குலாம் அவன் இருக்கான்னு அர்த்தம். இதில் எங்கே அல்லாஹ் வந்தான்? பக்கத்து வீட்டுக்காரனும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எழுத்த வீட்டுக்காரனும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் பிள்ளை அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நானும் அதே பண்ணுவேன்னா இதில் எங்கே இஸ்லாம் வந்துச்சு? இதில் எங்கே அல்லாஹ் வந்தான்? இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளையை படிக்க வைங்க. இப்போ நான் எப்படி ஆவேன்? தேர்ட் பர்சனாக ஆகிட்டேன். இப்போ எப்படி ஆகிட்டேன்? தேர்ட் பர்சன். யாரா நீ படிக்க சொன்னேன், போகிறேன் அப்படி. இப்போ பார்ப்பான், அது நல்லா இருக்கா, ஏதா நீ கொடுத்த சிந்தனை வச்சு யோசிங்க, நல்ல காலேஜ் மாதிரி தெரிஞ்சு சேர்த்து விட்டேன். இப்போ நல்லா படிப்பா, இதெல்லாம் பண்ணால் நல்லா இருப்ப, இறைவன் சொன்னான்றதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன். படித்தா அல்ஹம்துலில்லாஹ், படிக்கலனாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் படிக்கலைன்னா அல்ஹம்துலில்லாஹ்? நானும் என்னமோ அவனை வந்து தயார் பண்ணுற மாதிரியும், நான் தான் அவனுடைய ஓனர் மாதிரியும், ஒரு நபியாலே ஒரு பிள்ளைய ரெடி பண்ண முடியலன்ட்டு மார்க்கம் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் நான் போய் அவனை மோல்டு பண்ணி உலகத்திலே அவனை நான் நல்லவனா ஆக்கணும்னு என்னால் எப்படி முடியும்? அது உன்னால் இங்கே வந்துடும் வேணாம். சரிவா, எல்லாம் பண்ணிட்டேன், பிள்ளைய நீ என்ன செய், உன் கண்ட்ரோலில் வச்சுக்க. எப்படி இருக்கு பாருங்க இப்போ மார்க்கம். இதுதான் மறுமைக்காக வாழ்கிறது. அந்த வியாபாரம்லாம் எல்லாம் இது பேசினா இது தனி பயானுங்க, இது விரிவாக போகும். நேரத்தை சுருக்கி நாம் வந்து ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறோம். இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் நாம் மறுமைக்காக, இறைவனுக்காக, திருப்பி திருப்பி வார்த்தை கேளுங்க, எனக்காக அப்படின்னா இந்த உலக வாழ்க்கைங்க. இறைவனுக்காக, இறை பொருத்தத்திற்காக, இறை வழிகாட்டுதலின் அடிப்படையில், இறை தூதர் சொன்ன முறைப்படியில், மறுமைக்காக, நன்மைக்காக அப்படின்னா அதில் நான் இல்லைன்னு அர்த்தம்.
அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன்னா இங்கேயும் சந்தோஷம், அங்கேயும் சந்தோஷம். அப்படி இல்லை, அதையெல்லாம் மறந்துட்டு சதா அவன் வெளியில் இருக்கிற ஒரு மனுஷன் மாதிரி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் இங்கேயும் கஷ்டம், அங்கேயும் கஷ்டம். எந்த வாழ்க்கை வேணும் என்பதை புரிந்து கொண்டு மறுமைக்காக வாழ்வோம் என்ற முடிவை நோக்கி எடுத்து வாழ்வோமாக என்று கூறிய என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.